பார்வையோடு 80களில் நமது அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் மகளிர் தோழர்களை தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தும் விதமாக மகளிர் மாநாடுகளை கோட்ட அளவில் நடத்த வேண்டும் என அறைகூவல் விடுத்தது. அதனை சிறமேற்கொண்டு நமது தென்மண்டலத்தில் உள்ள அனைத்து கோட்டங்களும் மகளிர் மாநாடுகளை ஒவ்வொரு ஆண்டும் நடத்த துவங்கினோம். இன்று மதுரை 39 மாநாடுகளையும், கோவை 38 மகளிர் மாநாடுகளையும் நடத்தி அகில இந்திய அளவில் முன்னுதாரணமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதேபோல் மண்டல அளவில் ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் மாநில மகளிர் மாநாடுகளை நடத்துவது என முடிவெடுத்து இங்கு நாம் இப்பொழுது 9வது மகளிர் மாநாட்டிலே கூடியுள்ளோம். இங்கு LIC அரங்கத்தினுள் பணியினை நாம் பயமின்றி செயல்பட அச்சமின்றி பெண்கள் பணியாற்ற முடிகிறது என்று சொன்னால் அதற்கு அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் மட்டுமே முதன்மையான காரணம் என்பதில் யாருக்கும் இருவேறு கருத்து இருக்க முடியாது. இந்த மாநாட்டினுடைய பின்னாடி போட்டிருக்க அமைதி இல்லாத, அச்சம் இல்லாத தேசத்தை கட்டமைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு அமைதி இல்லாத, அச்சம் இல்லாத பணிச்சூழல் LICல இருக்குன்னா அதற்கு அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் தான் முதன்மையான காரணம். கலை நிகழ்ச்சிகள், அருமையான கலை நிகழ்ச்சி மாநாடு துவக்கத்துல நடைபெற்றது. கண்ணதும் கருத்துக்கும் இருந்தளித்த கலை நிகழ்ச்சிகள், ஒரு சுதந்திரமான சிந்தனை போவோடு நாம் இங்கே நம்முடைய மகளிர் மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அத்தகைய சூழல் இந்த தேசத்திலும் இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நவம்பர் மாதத்தில் நாம் இங்கே கூடியிருக்கோம். நவம்பர் மாதம் பெண்கள் வன்முறைக்கு எதிரான சிறப்பு தினம், நவம்பர் 25 வன்முறைக்கு எதிரான தினத்தை அனுசரிக்க உள்ளோம். இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறை என்பது உலகம் முழுவதும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நம்ம நவீன அறிவியல் யுகத்தில் இருப்பதாக பெருமையோடு சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் பெண்களை குறித்த பார்வை பெரும்பாலான ஒரு மனதில் எப்படி இருக்கிறது என்ற கேள்வியை நாம் இந்த மாநாடுகளில் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இங்கே இந்த மாநாட்டில் நாம் ஒரு சிறப்பான அறிக்கை என்பதை தென்மண்டல கூட்டமைப்பு மகளிர் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக சமர்ப்பிக்க இருக்கிறோம். அந்த அறிக்கை பல விஷயங்களை நம்ம சொல்ல இருக்கிறது. அந்த விஷயங்கள் குறித்தும் இந்த சமூகத்தில் பெண்கள் இன்னைக்கு பணிக்கு வந்துட்டாங்க, முற்போக்காக சிந்திக்கிறார்கள், பல இடங்கள்ல சாதனை செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைகள் தான். பெண்கள் அதற்கு சந்திக்கக்கூடிய சவாலான சூழல்கள், இந்த வீட்டை தாண்டி பெண்கள் வெளியே வர வேண்டும் என்றால் அதற்கு எத்தனை தடைகளை தாண்டி வர வேண்டிய நிலைமை இன்னும் இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த மகளிர் மாநாடுகள் எல்லாம் இந்த சிந்தனை போக்குகளில் ஒரு சிறு மாற்றத்தை செய்ய முடிந்தது என்று சொன்னாலே அது மிகப்பெரிய வெற்றியாக தான் நாம் கொள்ள வேண்டும். அத்தகைய ஒரு முயற்சியில் தான் நாம் இந்த 9வது மகளிர் மாநாட்டில் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த மாநாட்டின் விவாதங்களில் கோட்டைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய மகளிர் தோழர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்து அனைவரின் சிந்தனையை செழுமைப்படுத்தவும், அடுத்து வரக்கூடிய காலங்களிலே நம்முடைய பயணங்களை தீர்மானிக்கக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடிய வண்ணம் நம்ம மாநாடு என்பது சந்தேகம் இல்லை என்று கூறி இந்த மாநாட்டில் உள்ள அறிக்கையை வாசிப்பதற்காக நம்ம தோழர் செண்பகம் அவர்களை அழைக்கிறேன்.